அன்பை நிலைநாட்ட அந்த ஏழ்மையான இடத்திலே, அன்பு இல்லாத இடத்திலே நீ அன்பை அறிவிப்பாயாக. அதே இடத்திலே எங்கேயெல்லாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களோ, சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறார்களோ, பகையோடு இருக்கிறார்களோ, அந்த இடத்துல மக்கள் எல்லாம் ஏழைகள் தான். அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பாயாக. என்ன நற்செய்தி? அன்பு, பகிர்வு, மன்னிப்பு, இவை நீ கொடுத்து நற்செய்தியை அறிவிப்பாயா. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் கூட அதே வசனங்களில் அவர் பிரச்சாரம் செய்தார். நம்மையும் ஆண்டவர் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் திருமுழுக்கு பெற்ற நாமும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். நற்செய்தி அறிவிக்க அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக அன்பை நம்முடைய இல்லத்திலே, நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பங்களிலே, பணியாற்ற எடுத்த மக்கள் மத்தியிலே அன்பை நிலைநாட்ட நாம் அபிஷேகம் திருமுழுக்கு பெறப்பட்டிருக்கிறோம்.